காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய அன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாம் ஏதேன் நன்மைகளை குறித்து தியானித்திருக்கிறோம். சங்கீதம் 128 சங்கீதம் 3வது வசனம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இன்றைக்கு நாம் பார்ப்பது உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். எப்படி இருப்பாள்? இந்த முதற் பகுதியை பார்ப்போம் இன்றைக்கு. அடுத்த பகுதியை நாளை தினத்திலே நாம் பார்ப்போம். ஒரு கட்டிடக்கலை வல்லுநர் ஒரு சிறப்பான கட்டிடத்திற்கு வரைபடம் வரைந்தது போல நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன் முன்கூட்டியே திட்டமிட்டு தம்முடைய வார்த்தையினாலே வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த வசனம் குடும்ப உறவை பற்றியும் ஐக்கியத்தை பற்றியும் பேசுகிறது. இஸ்ரவேல் மக்கள் வீட்டுக்கு ஒரு திராட்சை செடி வளர்ப்பார்களாம். வீட்டிற்கு வருகின்ற விருந்தினர்களுக்கு அதிலே பழுத்து தொங்குகின்ற குலைகளை பறித்து கொண்டு வந்து ரசம் பிழிந்து கொடுப்பார்களாம். அந்த திராட்சை செடியின் பயனை யோசித்து பாருங்கள். அது வீட்டாரையும் விருந்தினர்களையும் மகிழ்ச்சிக்குள் ஆக்குகின்ற ஒரு திராட்சை செடி. உன் மனைவி அப்படிப்பட்டவளாய் இருப்பாள் என்று தேவன் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, திராட்சை ரசம் இனிப்புக்கு அடையாளமாய் இருக்கிறது. இதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை இனிமையானது என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். அது இனிமையானதாய் இருக்கும்படிதான் ஆதியிலே திட்டம் பண்ணினார். இன்றைக்கு அநேகரிடத்தில் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அது கசப்பாய் இருக்கிறது என்கிறார்கள். கணவன் மனைவிக்கு இடையே விரிச்சலும் குழப்பமும் சண்டையும் நிறைந்து கிடக்கிறது. ஒரே வீட்டில் குடியிருக்கிறார்கள், ஆனால் இருவருக்கும் இடையே பெரிய இடைவெளி. இப்படி இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நம்முடைய குடும்பங்கள் இனிமையான குடும்பங்களாகவும் சந்தோஷமாய் நிறைந்த குடும்பங்களாகவும் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். இயேசு தம்முடைய முதலாவது அற்புதத்தை திருமண வீட்டிலே நடப்பித்ததற்கு காரணம் குடும்பங்கள் சிறப்படைய வேண்டும் என்று காண்பிப்பதற்கு தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை விசுவாசிப்பீர்களானால் உங்களுடைய குடும்பம் வெளிப்படையாக காண்பீர்கள். கர்த்தர் மேலே சொல்லப்பட்ட வசனத்தின் ஆசீர்வாதங்களை உங்களுடைய பங்காக மாற்றித் தருவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.